அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இப்போ நான் சொல்ல போகிற இடத்துல, அதாவது உங்கள் கையில் இப்போ நான் சொல்ல போகிற இடத்துல நீங்கள் தட்டினாலே போதும், பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த ஒரு அதிசக்தி வாய்ந்த, அதே சமயம் 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரபஞ்சம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை செய்தியை பற்றியும் இதே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க அந்த எச்சரிக்கை செய்தி என்னங்கிறத பற்றியும் இந்த பரிகாரம் என்னங்கிறத பற்றியும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இன்னைக்கு தேதி 24. இந்த 24ங்கிற நம்பரே நல்ல ஒரு சுக்கிரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த 24ங்கிற நம்பர் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த 24ங்கிற நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட நம்பரும் 6. அந்த வகையில் 6ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா 777ங்கிற சேர்க்கையும் யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரான 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. நேத்தே நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வந்திருந்தது. இந்த நாளுமே மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிகுறி தான் தேதியில் வரக்கூடிய இந்த அமைப்பு. அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை செய்தி என்னங்கிறத டாரோ கார்டு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி முதல் கார்டை நான் அப்படியே ஓப்பனாக உங்களுக்கு காமிக்க முடியாது, ஏன்னா யூடியூப் பாலிசி இஷ்யூ வரும். அதனால தான் இன்னொரு கார்டு வச்சு நான் மறைச்சிருக்கேன். இன்னைக்கான கார்டை பார்க்கும்போது பிரபஞ்சம் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த முடிவை நீங்கள் எடுங்க. அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அதாவது இவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ, அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ, இப்படின்னெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அந்த முடிவை நீங்கள் எடுங்க. உங்கள் மனசு சொல்லக்கூடிய முடிவை எடுத்தால் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2வது கார்டு நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களை தேடி வரும். அது நீங்கள் எதிர்பார்த்ததாகவும் இருக்கலாம், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கூட இன்னைக்கு உங்களை தேடி வரலாம். அதே மாதிரி 3வது கார்டு சொல்ல வரக்கூடிய விஷயம், தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. நான் தான் சரி அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க. என்னங்க இது, என்ன தப்பு சொன்னால் நான் எப்படி ஆர்கியூ பண்ணாமல் இருக்கிறது, நான் சரின்னு ப்ரூஃப் பண்ண தானே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் நாம் அமைதியாக போகிறதே நல்லது. இது வேற யாருக்கும் நல்லதில்லை, நாம் அமைதியாக போனால் நமக்கு தான் நல்லது. அதனால் அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த கடந்த கால நினைவுகள், அப்படி இல்லைன்னா நான் சின்ன வயசில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என்னைய இவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்கங்கிற ஒரு மன வேதனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மன வேதனையையும் தூக்கி போட்டுருங்க. எத்தனை பேர் இந்த மாதிரியான கடந்த கால நினைவுகளை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
சரி, முக்கியமா பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க ஈகோவ, கோபத்த விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சமயத்துல மத்தவங்களுக்காக யோசிக்காம, அதாவது பொதுநலமா யோசிக்க வேண்டான்னு நான் சொல்லல. மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சு உங்க முடிவ நீங்க எடுக்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அந்த முடிவ எடுங்க. இதுல முக்கியமான விஷயம் ஈகோ, ஆர்கியூமெண்ட் இது 2யும் இன்னைக்கு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இதத்தான் பிரபஞ்சம் இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியா சொல்லுது. சரி, இந்த நாள்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதனால எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி, நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல, உங்க முகம், கை, கால கழுவிட்டு வந்து, அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது, உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா, உங்க குலதெய்வத்துக்கிட்டயும், மகாலட்சுமி தாயார்கிட்டயும் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கடன் தீரணும், கஷ்டம் குறையணும், வீண் விரய செலவுகள் குறையணும்னு சொல்லி எதிர்மறையா நெகட்டிவா பிரார்த்தனை செய்ய வேண்டாம். முடிஞ்சளவுக்கு நாம பாசிட்டிவா இருந்தாலே நம்மளை சுத்தி நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். அதனால இப்ப நான் சொன்ன மாதிரி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ உங்க இடது கையில முதல்ல 24ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்ததா அதை சுத்திலும் ஒரு முக்கோணத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த 24ங்கிற நம்பர் நல்ல ஒரு சுக்கிரவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கே இந்த 24ங்கிற நம்பர் அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அந்த வகையில இந்த முக்கோணம் ட்ரையாங்கிள் நமக்கு பிரபஞ்ச பேராற்றலை நேரடியா நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனால தான் பிரமிட்ல உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. அந்த வகையில 24ங்கிற நம்பரை எழுதிட்டு ஒரு முக்கோணத்தை இப்ப நான் படத்துல காமிச்சிருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. உங்க இடது கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில, அதாவது கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த நம்பரை எழுதி முக்கோணம் வரையணும். இப்படி எழுதினதுக்கு அப்புறமா உங்க வலது கையால ரைட் ஹேண்டால இடது கை சுக்கிரமேடை, அதாவது நீங்க எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல தட்டுங்க. 6 முறை தட்டுங்க. வலது கையில இருக்கக்கூடிய 4 விரல்களை வச்சும் நீங்க தட்டலாம். அப்படி இல்லைன்னா வலது கையில இருக்கக்கூடிய சுக்கிரமேடை வச்சு இடது கையில இருக்கக்கூடிய சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியை நீங்க தட்டலாம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன் இந்த மாதிரி தட்டணும்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரமேடை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நாம் தட்டுறோம். அதே மாதிரி 6 முறை தட்டும் போதும் இந்த 6ங்கிற நம்பரும் சுக்கிர எனர்ஜியை நமக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அதனால் மறக்காமல் 6 முறை தட்டிட்டு திரும்பியும் ஒரு தடவை மகாலட்சுமி தாயார்கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உடனடியாகவே நல்ல பலன்கள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றொரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம். நன்றி.